பார்வை வழியெங்கும் இனி தேவை உயிரே. ஸ்ரீ, இங்க என்ன பண்ற? ஒன்றும் இல்லை. என்ன உலக அதிசயமா ராக்கியும் கிருத்திகாவும் ஒன்றா வெளியே போனாங்க? ஏன் அவங்க 2 பேரும் ஒன்னா போக கூடாதா என்ன? அதுக்கு இல்லை, ராக்கிக்கும் கிருத்திகாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காதில்ல, அதான் கேட்டேன். இது என்ன நல்ல கதையா இருக்கு? ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்கலன்னா அப்படியே இருக்கணுமா என்ன? அவங்களுக்குள்ள இருக்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அவங்க என்ன ஏதுன்னு சார்ட் அவுட் பண்ணியிருக்குவாங்க. அதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க போல. இல்லை, கிருத்திகா பற்றி எனக்கு தெரியும். அவள் அவ்வளவு சீக்கிரம் அவளோட ஈகோவை விட்டு வரமாட்டா. அதான் என்ன ஏதுன்னு ஒன்றும் புரியல. கமான் ஸ்ரீ, உன்னை விட அவளை பத்தி எங்களுக்கு நல்லா தெரியும். அவ எங்களோட அத்தை பொண்ணு, தெரியும் தானே? ம், தெரியும் தெரியும். தெரியாம என்ன? இதை நினைச்சு நீ எதுக்கு இப்போ ஒரு மாதிரி இருக்க? அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனா ஆகின்னு போட்டோம். அதுக்கு இல்லை, ராக்கி ஒரு பொண்ணை விரும்புகிறான். எனக்கும் அந்த விஷயம் தெரியும். இப்படி இவங்க 2 பேரும் ஒன்றா வெளியே போகிறது பார்த்தா தான் எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்கு. நீ பேசுறது சரியில்லை ஸ்ரீ. அவன் லவ் பண்ணாக்கா வேற யார் கூடயும் போக கூடாதுன்னு இருக்கா என்ன? மேபி அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா கூட இருக்கலாம்ல. அப்படி யாரையும் தப்பா இடப்படாத. நான் ஒன்றும் தப்பாக இட போடலை, இருக்கிறத தான் சொன்னேன். ஏன்னா உங்கள் அத்தை பொண்ணை பற்றி எனக்கு நல்லா தெரியும். வாயை திறந்தாலே வன்மத்தை தான் கொட்டுவா. ஹலோ, கூல் கூல். இப்போ எதுக்கு நீ இப்படி கொந்தளிக்கிற? காலேஜ்லேயே ராக்கி லவ் பண்ணுற பொண்ணை இவன் நல்லா திட்டிருக்கா. இப்போ இவன் கூட ஒன்றா போகிறா. என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. இதுல நீ எதுக்கு புரிஞ்சுக்கணும்? அவங்க ரிலேஷன்ஷிப்ல அவங்க தெளிவா இருந்தா போதும். நீ கண்டதையும் போட்டு தலையில குழப்பிக்காத. நம்ம கல்யாண வேலையை பார்க்கலாமா? நம்மளுக்கே 1008 வேலை இருக்கு. இதுல நீ எதுக்கு அவங்க விஷயத்த பத்தி எல்லாம் கண்டுக்கிற? நான் ராக்கியோட அண்ணி, தெரியும் தானே? இதெல்லாம் நான் கண்டுக்காம இன்னும் யார் கண்டுக்குவா? ஓ ஆமால, நீ அண்ணி. கரெக்ட் கரெக்ட். அந்த மரியாதை எனக்கு கிடைக்கணும். ஆமா ஆமா, மரியாதை உனக்கு. இவ்வாளு நடு. எது வாலா? ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. இந்த வீட்டோட மூத்த மருமகன் நான், ஞாபகம் இருக்கட்டும். அப்படிங்களா மேடம்? எனக்கு மறந்து போச்சு. மறந்துட்டா ஞாபகப்படுத்திக்கங்க. எல்லார்கிட்டயும் பேசுற மாதிரி என்கிட்ட பேசாதீங்க. கிவ் ரெஸ்பெக்ட், டேக் ரெஸ்பெக்ட். ரெஸ்பெக்ட் தானே, இதோ பக்கத்துல வந்து தரேன். இப்போ எதுக்கு பக்கத்தில் வரீங்க? தூரத்துல இருந்து ரெஸ்பெக்ட் கொடுக்கலாம். இல்ல இல்ல, நான் பக்கத்துல வந்து தான் கொடுப்பேன். வேண்டாம், பக்கத்தில் வராதீங்க, நான் கத்திடுவேன். நீங்க தானே மேடம் ரெஸ்பெக்ட் வேணும்னு கேட்டீங்க. இல்லை இல்லை, வேண்டாம், எனக்கு ரெஸ்பெக்டே வேண்டாம். இல்ல நான் கொடுக்குறேன். வேண்டாம். பத்தியா, நான் ரெஸ்பெக்ட் கொடுக்குறேன்னு சொன்னாலும் வேண்டான்ற. இவ்வளவு பக்கத்தில் வந்து நீங்கள் என்ன ரெஸ்பெக்ட் கொடுக்குறீங்கன்னு தெரியும். இப்போ மட்டும் நீங்கள் தூரம் போல இங்கேருந்தே நான் அத்தைன்னு கத்திடுவேன். கத்து பார்க்கலாம். என்னடி கத்து வேணும் பார்த்தா இப்படி மேலே சாஞ்சிட்டா? கொஞ்ச நேரம் சாஞ்சிக்கிறேன். இந்த சான்ஸ் எனக்கு அப்புறமா கிடைக்காது. இது சிறைவாசம். ஏன் அப்புறம் கிடைக்காதுன்ற? அப்புறம் கல்யாணம் வரைக்கும் வெயிட் பண்ணணும்ல. பார்க்கறதுக்கு தான் பச்சை பிள்ளை மாதிரி இருக்க. பண்றது எல்லாமே எல்லாமே அது வேற நான் சொல்லணுமா? தொலைவினில் உன்னை நிலவினில் கண்டேன். இது கனவா நனவான்னு எனக்கே தெரியல. என்னால் கொஞ்சம் கூட நம்ப முடியல. மாமா ஏன் கூட வெளியே வந்திருக்காங்க, அதுவும் எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்க. இனி மாமா மனசுல ஈஸியாக இடம் பிடிச்சிடலாம். ஹாசினி, டாட்டா. சொல்லுங்க அண்ணா, என்ன வேணும்? ஐஸ்கிரீம் ஷாப்க்கு இதுக்குப்பா வருவாங்க, ஐஸ்கிரீம் வாங்க தான். அதானே, எந்த மாதிரி ஐஸ்கிரீம், அப்புறம் என்ன ஃப்ளேவர்? கிருத்திகா, என்ன வேணும் உனக்கு? கோன் ஐஸா இல்லை கப் ஐஸா? அப்புறம் என்ன ஃப்ளேவர் வேணும்? மாமா, எனக்கு கோன் ஐஸ் தான் பிடிக்கும். ஃப்ளேவர்? எல்லா ஃப்ளேவரும் வேணும். சைல்டிஷாக பிஹேவ் பண்ணாது கிருத்திகா. எல்லா ஃப்ளேவரும்னா சரி, எத்தனை ஃப்ளேவர் இருக்கோ அத்தனாலையும் ஒரு கோன் ஐஸ் வாங்கிட்டா? அண்ணா, உங்களுக்கு தெரியாதா, நம்ம கடையில தான் ஸ்பெஷல் ஐஸ்கிரீம் இருக்குல்ல. ஸ்பெஷல் ஐஸ்கிரீமா? என்ன?
அந்த அக்கா கேட்ட மாதிரி தான் எல்லா ஃப்ளேவரும் கிடைக்கும் ஒரே கோன்ல. ஓ அப்படி ஒன்று இருக்கோ? ஆமாண்ணே, நம்ம கடையில அதுதான் ஸ்பெஷல். சரி, அப்போ அதுவே ஒன்று கொடுத்துரு. சரிங்கண்ணா. அப்போ உங்களுக்கு? எனக்கு அந்த மாதிரியெல்லாம் வேண்டாம், ஒரே ஃப்ளேவர் இருந்தால் போதும். அண்ணா 2-in-1 ஃப்ளேவர் இருக்கு, அது ட்ரை பண்ணுங்களேன். அதுவும் எங்க கடையில நல்லா போகும். அப்படியா? என்ன ஃப்ளேவர்? ஸ்ட்ராபெரியும் வெண்ணிலாவும். சரி, அதுவே கொடு. சரிங்கண்ணா. என்ன எப்பவுமே ஐஸ்கிரீம் இப்படி தான் சாப்பிடுவியா சின்ன புள்ளத்தனமா? ஆமா மாமா, சூப்பரா இருக்கும். எனக்கு இப்படியெல்லாம் பிடிக்காது, சாப்பிட்டா ஒன்று தான் சாப்பிடணும். ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும் தெரியுமா? ஐயோ, இந்த விளையாட்டுக்கெல்லாம் நான் வரல, நான் என்ன மாதிரியே இருந்துக்கிறேன். மாமா, வீட்டில் ஸ்ரீ வந்திருக்கால, அவளுக்கும் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு போலாமா? எப்பயில இருந்துடி நீ இவ்வளவு நல்லவளா மாறிட்ட? உனக்கு அவளை கண்டாலே பிடிக்காதே. அது அப்போ நான் தான் சொன்னேன்ல, நான் மாறிட்டேன், இப்போ உங்களுக்கு ஃப்ரெண்டுன்னு. உங்களுக்கு ஃப்ரெண்டுன்னா ஸ்ரீக்கும் ஃப்ரெண்டு தானே. குட். இந்த சேஞ்ச் உன்கிட்ட நல்லா தான் இருக்கு, இதையே கண்டினியூ பண்ணு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா மாமா? ஆமாம். சரி மாமா, அப்போனா நான் இப்படியே கண்டினியூ பண்ணுறேன். அண்ணா ஐஸ்கிரீம், இது அவங்க கேட்ட ஐஸ்கிரீம். இதா பிடி. இது இவ்வளோ பெருசாக இருக்கேடி, எப்படி சாப்பிடுவ? அதிலலாம் நாங்கள் ரொம்ப டேலண்ட். கொடுங்க. அண்ணா இது உங்க ஐஸ்கிரீம். வேற எதனா வேணுமா அண்ணா? சாப்பிட்டுட்டு அப்புறமா சொல்கிறேன். உங்கள் கடையில் பார்சல் இருக்குல்ல? இருக்கு அண்ணா. ஓகே ஃபைன். பாத்தீங்களா மாமா, என் ஐஸ்கிரீம் பார்க்கறதுக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கு, டெம்டிங்காக இல்லை? எனக்கு இல்லை, பார்க்கறதுக்கு காமெடியாக இருக்கு. மாமா இப்படியெல்லாம் கேலி பண்ணீங்க, நான் சாப்பிட மாட்டேன். ஹேய், சும்மா தான் சொன்னேன், சாப்பிடு. உங்கள் ஐஸ்கிரீம் கூட சூப்பராக இருக்கு பார்க்கறதுக்கு. என்ன சரியான ஐஸ்கிரீம் பைத்தியமாக இருக்க? எனக்கு ஐஸ்கிரீம்னா அவ்வளோ பிடிக்கும். சரி சாப்பிடுங்க. ஹாசினிமா, நீ வீட்டுக்கு போறியா? அப்பாக்கு தோட்டத்துல கொஞ்சம் வேலை இருக்கு, பஸ்ல வந்தது களைப்பா இருக்கும், நீ போய் ரெஸ்ட் எடு. சரிப்பா. அப்புறம் அங்க நடந்ததை நினைச்சு நீ வருத்தப்பட்டுன்னு இருக்காத. அம்மா ஏதோ புரிஞ்சுக்காம பேசுறா. ஆனா ஒரு விஷயத்துல எனக்கு உன் மேல ரொம்ப வருத்தம் ஹாசினி. என்னப்பா? நீ யாரையோ ஒருத்தர விரும்புறன்னு சொன்னியே, அது என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. அப்பா அது வந்து எங்க அப்பா கிட்ட உனக்கு சொல்லணும்னு தோணல? அப்பா அது வந்து இல்லைப்பா, என்னை பற்றி தப்பாக நினச்சிடுவீங்களோன்னு நான் சொல்லலை. அங்கே எனக்கு சொல்ல வேண்டிய கட்டாயம், அதனால தான்ப்பா. சரி சரி, என்ன நடக்கணும்னு இருக்குதோ அதுதானே நடக்கும். நீ போ வீட்டுக்கு, பத்திரமா போயிடுவே தானே? சரிப்பா, நான் போயிடுவேன். ஏதாச்சும் வேணுமா? ஐஸ்கிரீம், ஜூஸ் ஏதாச்சும்? இல்லை வேண்டாம்ப்பா. இங்க பக்கத்துல தான் ஒரு கடை இருக்கு, வா வாங்கி கொடுக்குறேன். இல்லை பரவாயில்லப்பா. வாடா, உனக்கு ஐஸ்கிரீம் என்ன பிடிக்கும் தானே? அதோ அந்த பக்கம் ஒரு கடை இருக்கு பாருடா. எங்கப்பா? அதாம்மா, அங்க 2 சேர் போட்டிருக்காங்க பாரு, யாரோ 2 பேர் ஐஸ்கிரீமும் சாப்பிடுறாங்களே, அந்த கடை தான். யார் அது? யாரோ தெரிஞ்ச மாதிரி இருக்கே. இனி நான் எப்போ கேட்டாலும் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குவீங்க தானே? வாங்கி தரேன், சின்ன பிள்ளை மாதிரி கேட்குற பாரு. இன்னும் நீ வளரவே இல்லை. போங்க மாமா. என் விழியிலே கனவுகள் கலைந்ததே, உயிரிலே நினைவு. ஹாசினிமா, நட அங்க ஐஸ்கிரீம் சாப்பிட்டு போங்க. அதோ அங்க 2 பேர் சாப்பிட்டு இருக்காங்க பாரு, அந்த கடை தான். ஹாசினி, கண்ணீர் வந்து இல்ல, எனக்கு ஐஸ்கிரீம் வேண்டாம்ப்பா. ஏண்டா என்னாச்சு? இல்ல, நான் வீட்டுக்கு போறப்பா. எனக்கு தொண்டை நோவு எடுக்கிற மாதிரி தெரியுது, கோல்டான மாதிரி இருக்குப்பா. அதான்
ஐஸ்கிரீம் வேண்டாம். ஹாசினி, என்னப்பா? என்னம்மா குரல் ஒரு மாதிரி கேட்டுச்சு, என்னாச்சு? ஒன்றும் இல்லைப்பா, ஐஸ்கிரீம் எனக்கு வேண்டாம். நான் வீட்டுக்கு போகிறேன், நீங்கள் தோட்டத்துக்கு போங்க. பார்த்து போயிடுவில்லடா. போயிடுவேன்ப்பா. சரிம்மா, அப்ப நான் வேலை முடிச்சிட்டு வரேன். மோனிஷா. என்னம்மா? அத்தை, பார்த்தீங்களா அத்தை? மோனிஷா கழுத்தில் தாலி இருக்கிறத பார்த்தாலே எவ்வளோ சந்தோஷமா இருக்குல்ல? ம், ஆமாடி. ஒரு பொண்ணுக்கு இதை விட அழகு வேற என்ன இருக்கு? மோனி, பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கடி. என் கண்ணே பட்டுடும். சரி, அது இருக்கட்டும். மாப்பிள்ளை எங்க? தெரியலம்மா, எங்கேயோ வெளியே போனாரு. என்னடி இவ ஒருத்தி மசன்னு பேசிக்கிட்டு? எதுக்கு பேச வந்தியோ அத்தை பேசு முதல்ல. என்ன பாட்டி, என்ன விஷயம்? அது வந்து மோனி. என்னடி வந்து போயின்னு? நீ சொல்றியா இல்லை நான் சொல்லட்டா? இருங்கத்த, நானே பக்குவமாக சொல்கிறேன். நீங்கள் எடுத்தோம் கவுத்தோன்னு சொன்னீங்கன்னா அப்போ ஏதாச்சும் நினச்சிக்க போகிறா. அம்மா, என்னம்மா? அது ஒன்றும் இல்லை மோனிஷா, உங்களுக்கு தான் கல்யாணம் ஆச்சுல்ல, சடங்கு. எது? என்ன இப்படி கேட்குற? கல்யாணம்னு ஆச்சுண்ணா இதெல்லாம் நடக்க வேண்டியது தானே? அது இல்லை பாட்டி, இப்போ எதுக்கு அதெல்லாம்? யாரடி இவ விவசாய கெட்டத்தனமாக இருக்கா? எதுக்குன்னு கேட்குறா? இங்கே பாருங்க, இத்தனை நாள் நீங்கள் எப்படி இருந்தீங்களோ அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. அதை பற்றி நீயும் கவலைப்படாது. இனி வாழ போகிற வாழ்க்கையை சந்தோஷமாக வாழுங்க. அதை இன்னைக்குலேருந்தே ஆரம்பிங்க. அம்மா, என்னம்மா நீங்கள்? ஆமாம் மோனிஷா, இத்தனை நாள் வரைக்கும் நீ அம்மா பேச்சு கேட்காம போயிட்ட. உன் வாழ்க்கை பாரு எப்படி ஆயிடுச்சு. ஆனால் நான் கும்பிடுற அந்த கடவுள் என்னை கைவிடலை. உனக்கு எப்படியோ ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருச்சு. பாட்டி சொல்கிறத கேளுடா. அம்மா, அவர் என்னை பற்றி என்ன நினைக்க மாட்டார். அவர்கிட்ட இதை பற்றி நான் எப்படி பேசிட்டோம்? அது வந்து பாட்டி பேசுவாங்க. அத்தை, நீங்கள் மாப்பிள்ளைகிட்ட பேசுங்க அத்தை. இதெல்லாம் நான் எப்படி பேசிட்டோம்? எனக்கு கூச்சமாக இருக்குது. என் பேத்தியோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா பேசி தான் ஆகணும். சரி, நான் அந்த தம்பி வரட்டும், பேசுகிறேன். அம்மா, என்னம்மா பாட்டி தான் புரிஞ்சுக்காம பேசுகிறாங்கன்னா நீங்களும்மா? எங்களுக்குள்ள என்ன ஏதுன்னு உங்களுக்கே தெரியும் தானே, அப்புறமா இதெல்லாம் எப்படி? என்னடி மோனி, கல்யாணம் பண்ணது எதுக்குன்னு நினைக்கிற? குழந்தை வேணும் தானே, இப்படியேவா இருந்து போகிறீங்க? அது எனக்கு தெரியாது, ஆனால் இப்போ எதுக்குமா இதெல்லாம்? இங்கே பார் மோனிஷா, உனக்கு வாழ்க்கையில் பிடிப்புன்னு ஒன்று இருக்கணும். இப்படியே இருந்தால் உனக்கும் வாழவே தோணாதுடி. அப்புறமா டிப்ரெஷனில் போயிடுவேன். அந்த தம்பிக்கும் உனக்கும் ஒரு பாண்டிங்னு இருக்கணும்ல, அது குழந்தை வந்தால் தாண்டி இருக்கும். அம்மா, எனக்கு உடம்பு சரியில்லைம்மா. டாக்டர் வேற இப்போதைக்கு குழந்தை வேண்டான்னு சொன்னாங்க. என்னடி சொல்கிற? ஆமாம்மா, நான் வீக்காக இருக்கேன். அப்புறமா அபார்ஷன் பண்ணதில் என் கர்ப்பப்பை கொஞ்சம் வீக்காக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாம்மா. ஐயோ அம்மா, அதுக்கு ஏன் அழுவுறீங்க? கொஞ்ச நாள் தான், அப்புறமா சரியாயிடும். அந்த கடவுள் எதுக்கு தான் எனக்கு இவ்வளவு சோதனை கொடுக்குறான்னு தெரியல. இப்போ தான் சந்தோஷப்பட்டேன், என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்குன்னு. அது கூட அந்த சந்தோஷம் நிலைக்காம போயிடுச்சு பார்த்தியா? நீ அப்போ பண்ண தப்பு இப்போ பாரு, உனக்கே அது திருப்பி அடிக்குது. அம்மா, நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் இல்லைம்மா. டாக்டர் கொஞ்ச நாளைக்கு ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காரு, அவ்வளவுதான். மற்றபடி ஐம் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். அழுவாதீங்கம்மா, எனக்கு பார்க்கவே சங்கடமாக இருக்குது. சரி விடு, இப்போ நான் அழுது என்ன நடக்க போகுது? கொஞ்ச நாளைக்கு நானும் பாட்டியும் இங்கே இருக்கிறேன்னு சொன்னேன்ல, ஒரு 6 மாதத்துக்கு இருக்கிறேன் நான். உனக்கு உடம்பு தேறி வர வரைக்கும் பாட்டியை கூட இங்கே இருக்க சொல்கிறேன். அதெல்லாம் வேண்டாமா, அவர் ஒரு மாதிரி சங்கடப்படுவார். ஏண்டி, நாங்கள் இருந்தால் என்னவா? நாங்கள் என்ன உங்களை டிஸ்டர்பாக பண்ண போகிறோம்? நாங்கள் பாட்டுக்கு ஒரு ரூமில் இருந்துக்கிறோம். அதான் 2 பெட்ரூம் இருக்குல்ல. ஐயோ, அந்த பெட்ரூமில் தான் அவர் தங்குறாரு. சரி விடு, நானும் பாட்டியும் அந்த பக்கத்து ரூமில் தங்கிக்கிறோம். அப்போ எப்போ தான் போவீங்க? ஏண்டி எங்களை துரத்துறதுலேயே இருக்கிற? உன்னையும் புருஷனையும் நாங்கள் தொந்தரவு பண்ண மாட்டோமா? மறுபடியும் சொல்கிறேன். ஐயோ கடவுளே.
இப்போ போய் இவங்க இதெல்லாம் சொன்னால் தமிழ் என்னை பற்றி என்ன நினைக்க மாட்டாரு.